விஜய் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக சக்தி. இவ்வளோ மக்கள் வாக்களித்து பதவியில இத்தனை தொகுதியில வெல்ல வச்சிருக்கிறாங்க. அவர் ஆட்சி அமையத்துக்கு வெறும் சொற்ப எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் மட்டும்தான் வேண்டும். ஜனநாயக படுகொலை இங்க நடத்த பாக்குறாங்க. விஜய்க்கு கூட்டணியில் இவ்வளவு இடம் பெற்றிருந்தால் தொல் திருமாவர்கள் நீங்க பல சீட்டில் நீங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆட்சியில நீங்க அதிகார பகிர்வை கொடுக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தொல் திருமாவர்கள் இந்த தேர்தலில் கூட்டணியை தவறாக முடிவெடுத்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அவர் இழந்து விட்டார்ன்னு தான் நான் வருத்தப்படுறேன். இவ்வளோ மக்கள் வாக்களிச்சிருக்க ஒரு நபருக்கும், இவ்வளவு மக்கள் செல்வாக்கை பெற்ற ஒரு நடிகனுக்கும், இவ்வளவு பொருளாதார பின்புலம் உள்ள நபரையும் இவ்வளோ அடி அடிக்கிறாங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி எழுப்புற உங்களை என்னையா சும்மா விடுவாங்களா? அப்போ பொலிட்டிக்கல் கிரிமினல்ஸ் இவங்கெல்லாம் எப்படி ஒரு மனிதனை வதைக்கிறாங்கன்றத பப்ளிக் பார்த்துட்டு இருக்கு. காங்கிரஸ் எடுத்தது மிக மிக சரியான முடிவு. அவங்களும் தோல்வி எல்லா ஸ்டேட்லயும் கட்சியே இழந்திருக்கிறாங்க. அவங்க பல இடங்கள்ல ஒரு ஊருக்கு 4 பேர் கூட இன்னைக்கு காங்கிரஸ் இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழலில் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் இவர்கள் பிஜேபி பின்னாடி விஜய் சென்று விடக்கூடாது, தமிழ்நாடையும் பிஜேபி பிடிச்சிடக்கூடாது, நம்ம போய் ஆதரவு கொடுக்கலாம், 5 சீட்டு வச்சிருக்கோமே அவங்க எடுத்த முடிவு மிக மிக சரியான ஒரு முடிவு. அதை விமர்சிக்கிறதுக்கான எந்த அருகதையும் திமுக கிடையாது. விஜய் அவர்களுமே பிஜேபிக்கு எதிர்ப்பு, இப்ப காங்கிரஸுமே உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா மொத்தமாவே பிஜேபிக்கு அவங்களும் எதிர்ப்பு தான். அப்படியே திரும்ப அவர்கள் வந்து இவ்வளவு யோசிக்கிறாங்க. இறுதியில அவங்க வந்து விஜய் ஆட்சி அமைப்பதற்காக ஆதரவு நிலை என்கின்ற நிலைப்பாட்டை தான் அவர்கள் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதுதான் தமிழகத்துக்கு பாதுகாப்பான சூழல். இல்லைன்னா மக்கள் உங்களை படிப்பாங்க, நாளைக்கு திட்ட ஆரம்பிப்பாங்க.